வணக்கம். பொதுவாக ஆன்மீகம் என்றாலே தியானம், தவம், பூஜை, புனஸ்காரம், சடங்கு, சம்பிரதாயம் இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். அவை எல்லாமே ஆன்மீகத்தைச் சேர்ந்தவைனாலும், அவை முழுமையான ஆன்மீகம் கிடையாது. அதாவது நம்ம ஆன்மீகங்கும்போதே நாம நல்லது, கெட்டதுன்னு பிரிச்சர்றோம். பாவம், புண்ணியம் இப்படியெல்லாம் பிரிச்சர்றோம். இது ஒரு பண்பாட்டு காரணமாக நிகழ்வது. அதாவது இப்போ இந்தியாவில வாழ்ந்தோன்னா, அங்கே நல்லது கெட்டதுங்கிறது அங்கே இருக்கும் பண்பாட்டின்படி இருக்கும். இப்போ மேலை நாடுகளில் அங்கே என்ன மாதிரியான மரபு கடைப்பிடிக்கப்படுதோ அதன் அடிப்படையில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். நம்ம பெரும்பாலானோர் ஆன்மீகம்ங்கும்போது நல்லதை தேர்ந்தெடுத்து கெட்டதை விலக்கி வைப்பது அப்படி தான் நாம் நினைக்கிறோம். அந்த பார்வையே பிழையானது. ஏன்னா நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் மனிதனுடைய பார்வையில் தான் இருக்குது. அது பண்பாட்டின் பார்வையில் இருக்குது. இப்போது இந்தியாவில் நல்ல 2-3 சட்டை போட்டுக்கிட்டு, நல்லா திக்காக ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, ஜெர்க்கின்னு இதெல்லாம் போட்டு வாழ்வோமா அங்கே? அது வாழலாம், தப்பு கிடையாது. ஆனால் தேவையில்லை இல்லையா? ஏன்னா அங்கே இருக்கிற பருவநிலை அப்படி, அவ்வளோ குளிர் அங்கே கிடையாது. இப்போ மேலை நாடுகளில் வேறு வழி கிடையாது. குளிர்காலத்தில் அந்த மாதிரி தான் வாழ்ந்து ஆகணும். இப்போ அந்த மாதிரி உடை அணிந்து இந்தியாவில் வாழ்வது தவறுன்னு சொல்லலாமா? அது தவறு என்ன காரணத்தினால? அது நம்முடைய வாழ்க்கைக்கு அனாவசியமான தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும். அந்த காரணத்தினால அது தவறு. இப்போ அதே உடை மேலை நாடுகளில் சரின்னு சொல்லப்படும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த பருவநிலை அதெல்லாம் அதை போன்றது. ஸோ நாம் செய்யும் செயல் அல்லது நாம் சிந்திக்கும் விஷயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த சூழல், அந்த பண்பாடு போன்றவற்றிற்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும் சரியா தவறாங்கிறது. இங்கே நாம் கவனிக்கணும் ஒரு தனி மனிதர். இப்போ ஒரு தனி மனிதர் உணவு பழக்கத்தை எடுத்துக்கலாம். இப்போ உடைங்கிறது நம்ம பார்த்தோம். அதுபோல் ஒருவர் குறிப்பிட்ட வகை உணவு தான் சாப்பிட விரும்பப்படுறாரு. அப்போது அதை சரி சொல்லாமா, தவறுன்னு சொல்லாமா? இப்போது இந்தியாவில் அசைவ உணவு சாப்பிடுவது சரியா தவறா? இது பல பேர் கருத்துக்கள் இருக்கும் இல்லையா? பெரும்பாலானோர் தவறுன்னு சொல்லக்கூடும். ஏன்னா அசைவ உணவு தேவையில்லை. அசைவ உணவு சாப்பிடாமல் சைவமாகவே ஒருவர் வாழ முடியும். இப்போ மேலை நாடுகள்னால் அங்கே இருக்கும் அந்த பருவநிலையின் காரணமாக குளிர்காலத்தில் காய்கள்லாம் கிடைக்காது. அதனால் அவங்க அசைவ உணவு சாப்பிட்றாங்க. ஸோ அங்கே ஏற்றுக்கலாம். அதே சமயம் இன்றைய நவீன காலத்துக்கு அது தேவையா? ஏன்னா இன்றைய நவீன காலத்தில் நம்ம ஒரு இடத்துல ஒரு காயோ கனியோ கிடைக்காட்டி கூட வேறு இடத்துலேருந்து வரவழைத்து கொள்ள முடியும். அப்போது நம்ம அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்கலாம் இல்லையா? அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா மேலை நாடுகளில் அசைவ உணவு சாப்பிடுவதும் தவறுன்னு சொல்லலாம்ல. இப்படி நம்ம வெவ்வேறு விதங்களில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா நாம் எண்ணங்களை கொண்டு நம்முடைய புரிதல்களை கொண்டு முடிவு செய்வது சரியா தவறா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறது. இது என்ன அளவில் ஆன்மீகம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இதையெல்லாம் தெரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கணும்னா நம்மளுக்கு அந்த பண்பாடு குறித்த புரிதல் வேணும், அறிவு வேணும், மொழியை வைத்து சிந்திக்க தெரியணும். இப்போது நான் ஆன்மீகம்னு சொல்லும்போது நான் எனர்ஜியின் கோணத்தில் சொல்லணும். அது எண்ணங்களையும் கடந்தது. அதாவது நம்ம உயிரோடன் இருக்கோம் அப்படின்னா நம்ம உடலில் ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா? நம்ம உடல் ஒரு வெப்பமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த உடலில் உயிராற்றல் இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது ஒரு மனிதர் எந்த சூழலில் வாழ்ந்தாலும், எந்த நாட்டில் எந்த பருவநிலையில் வாழ்ந்தாலும் அந்த எனர்ஜி அவருக்குள்ளே இருக்கும். இப்போது ஒரு மனிதர் அந்த எனர்ஜியை சரியாக கையாள்வது தான் ஆன்மீகம்னு நான் சொல்லுவேன். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா அந்த உடலின் வெப்பநிலை சரியாக பேணப்படும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா நம்ம உடலில் அந்த வெப்பநிலை, அந்த உயிராற்றல் சரியாக பேணப்படாது. உடலில் வேறு ஏதாவது நோய்கள் இருந்தது, நம்முடைய மனம் குழம்பிக்கிட்டு இருந்தது, அது எல்லாமே அந்த எனர்ஜியில் நம்ம உணர முடியும். ஆனால் எனர்ஜியை நம்ம நேரடியாக உணர முடியாது. அதாவது அது ரொம்ப ரொம்ப மென்மையானது. நம்மால் உணர முடியும். ஆனால் அதற்கு நிறைய நம்ம மனதை அமைதிப்படுத்தி நிறைய நம்ம பயிற்சிகளை மேற்கொள்ளணும். ஆனால் நம்ம பெரும்பாலானோர் எனர்ஜியை உணர்ச்சிகளாக உணர முடியும். கோபம், காமம்,
மகிழ்ச்சி, துக்கம் இது எல்லாமே வெவ்வேறு விதமான உணர்ச்சிகள் தான். அது வெளிப்படும்போது எப்படி வெளிப்படுது பாருங்கள். கோபம் வரும்போது நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், நம்ம உடல்லேருந்து ஒரு சக்தி வெளிப்படுது இல்லையா? அதை தான் நான் சொல்கிறேன் எனர்ஜின்னு. அதே போல் காமம், பொறாமை, துக்கம் எல்லாமே வெவ்வேறு விதங்களில் எனர்ஜியை வெளிப்படுத்தும். இப்போ துக்கம், சோகம் போன்றவையெல்லாம் வந்து எனர்ஜி தேங்கி போக வைக்கும். அது வெளிப்படுத்தாது, மாறாக எனர்ஜியை உறைய வைக்கும், நம்ம உடலில் தங்க வைக்கும். இப்போ அதான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். நம்மளோட உடலில் வந்து நாம் வெளிப்படுத்தாத உணர்ச்சிகள் எல்லாமே இறுக்கமாக இருக்கும். நாம் நல்லா சிரித்து அழுது அப்படிலாம் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் வெவ்வேறு விதங்களில். அதை வெளிப்படுத்தாத போது அவையெல்லாம் நம்ம உடலில் தேங்கி இருக்கும். நம்ம எங்கே சிரிக்க போகிறோம், எங்கே அழப்போகிறோம்? அப்போது அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தவே இல்லைன்னா அது எங்கே போகும்? இப்போ நம்ம பொதுவாக தியானம் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உடலை கவனிக்கிறோம், நம்முடைய எண்ணங்களை கவனிக்கிறோம். இப்போ பக்தி, பூஜையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து உணர்ச்சிக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்கும் இல்லையா? அலங்காரம் செய்கிறோம், தீபாதரனை காட்டுறோம், அப்போ ஒரு பரவசத்தை உணர்கிறோம், அப்போ அந்த உணர்ச்சி வெளிப்படுது. அப்போ என்னென்னா அங்கே எனர்ஜி வெளிப்படுது ஒரு விதத்தில். அதனால தான் பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்தி, எளிமையான சடங்கு சம்பிரதாயங்கள் போன்றவை வசதியாக இருக்குது, எளிதாக இருக்குது. ஏன்னா அதில் நம்ம எனர்ஜியை உணர முடியுது, ஒரு மாற்றத்தை உணர முடியுது. நம்ம சோகமாக இருக்கோம், கோவிலுக்கு போகிறோம், விதவிதமாக அலங்காரங்க பண்ணுறாங்க, தீபாரணை காட்டுறாங்க, வர்றோம், ஒரு நிம்மதியை உணர்கிறோம். ஏன்னா நம்ம அங்கே நம்ம உடலை தேங்கி இருக்கிற அந்த சோகம் வந்து அந்த அந்த அலங்காரம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மங்களகரமான உணர்வு வெளிப்படுது. அதன் மூலமாக கொஞ்சமாக அந்த எனர்ஜி வெளியேறுது. அந்த ஆனால் பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தியானமும் தவமும் செய்ய முடியாது. என்ன காரணம்? நம்ம தியானம் செய்யும்போது நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது கிடையாது, மாறாக நம்முடைய எண்ணங்களை, உடலை கவனிக்கிறோம். இப்போ அதனால தான் சொன்னேன், ஆன்மீகம் எனும்போது நம்ம எனர்ஜியை கவனிப்பது. இப்போது இந்த பூஜை போன்ற விஷயங்கள்லையும் என்ன ஆகுதுன்னா, எனர்ஜி வந்து நம்ம பண்பாட்டு நம்மளை பழக்கப்படுத்தின விதத்தில் தான் அது வெளிப்படுது இல்லையா? கோவிலில் போனால் குறிப்பிட்ட விதத்தில் பூஜை செஞ்சு எல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த உணர்ச்சி வெளிப்படும். அதே சமயம் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு கூட்டம், அங்கே போய் கசகசப்பு, தள்ளு முள்ளு இதெல்லாமும் நம்மளுக்கு எனர்ஜி வேறு விதத்தில் மாற்றி அமைக்கும் இல்லையா? போய் நிம்மதியாக வர்றோம், எவ்வளோ கூட்டம், எவ்வளோ எரிச்சலோடு வர்றோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், உண்மையில் நாம் என்ன தான் அடைகிறோம்? அதனால் நம்ம அடைவது ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன உண்மையில் பண்ணுறோன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற உணர்ச்சிகளை, அந்த இறுக்கங்களை எப்படியாவது வெளியேற்றணும். அதுக்கு தான் எங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது. அதற்கு சரியான வழிமுறைகள் கிடையாது. அது இந்திய மரபில் எதுவும் வெளிப்படையாக சொல்லித்தரப்படுவது கிடையாது. ஏன்னா இந்திய மரபு உடலை மறுப்பதை மையமாக கொண்டது. ஏன்னா நம்ம உடலுக்கு கவனம் கொடுத்தோம்னா அப்படின்னா உடலில் இருக்கும் எனர்ஜி காமமாகவும் வெளிப்படக்கூடும். இந்திய சமூகமே காமத்தை கண்டு ஒரு பயந்த சமூகம். அங்கே இருக்கும் மக்கள் தொகை, அந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மரபில் உடலை குறித்து, உணர்ச்சிகளை குறித்து எதுவுமே இருக்காது. பக்தி ஒன்று தான் வந்து பெரிதாக முன்வைக்கப்படும். ஏன்னா பக்தியில் அழுது நம்முடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தலாம். ஆனால் அது நாகரிக மனிதன் செய்ய முடியாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், எளிய கிராமத்து மக்கள் கண்ணீர் மல்கி அழுதுட்ருப்பாங்க. எந்த பணக்காரனாவது நாகரிகமான மனிதனாவது அழுவானா? அப்படி மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குது, அவங்க படிச்சிருக்காங்க, அதனால் வார்த்தைகளால் அவங்க மனம் நிரம்பி இருக்குது. இப்போ அன்புனா அன்பை உணர்வது வேறு, அன்பை பற்றி பேசுவது வேறு. படித்தவங்களால் நிறைய பேச முடியும், அன்பை வெளிப்படுத்த முடியாது. அப்போது என்ன ஆயிருக்கும்னா அவங்களுடைய எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே தேங்கி போயிட்டே தான் இருக்கும். அதனால தான் இன்றைய காலத்தில் வந்து கேன்சர் போன்ற நோய்கள் அதிகமாகிக்கிட்டே வருது. அதெல்லாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா படித்தவர்கள், வசதி மிக்கவர்களுக்கு தான் அதிகமாக வரும். என்ன காரணம்னா அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. உணர்ச்சினாலே தவறு என்பது போல் ஒரு நாகரிகமான மனிதர்கள் ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். அழுவது, சிரிப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, தன்னை மீறி செயல்படுவது இது எல்லாமே ஒரு அநாகரிகமானது, பக்குவமற்ற மனிதர்கள் செய்வதுங்கிற புரிதல் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வெளிப்படும்போது நாம் நம்மை இழந்து விடக்கூடும். இப்போ இசையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீணையோ புல்லாங்குழலையோ கேட்டோம்னா நம்மை மறந்து ஆட மாட்டோம். அப்படி கண்ணீர் மல்கி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்போ செயல்படுவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேல்மனம், நம்முடைய உணர்ச்சிகள் வந்து கண்ணீராக வெளிப்படுது.
மாறாக ஒரு துடிப்பு மிக்க இசை, ஒரு மைக்கேல் ஜாக்சன் இசை போல, இல்லை தார தப்பட்டை போன்ற ஒரு இசையை கேட்டோம்னா நம்மை மறந்து நம்ம ஆடத் தொடங்குவோம். அது நான் சவுண்டு ஹீலிங்கில் விரிவாக விளக்கியிருக்கேன். ஏன்னா நம்முடைய உடலில் நிறைய வெற்றிடங்கள் இருக்குது. அந்த வெற்றிடங்களை தான் நம்முடைய மரபில் நாடிகள்னு சொல்கிறோம். அந்த நாடிகளில் எனர்ஜி தேங்கி இருக்கும். நம்ம எனர்ஜியை ஒழுங்காக வெளிப்படுத்தலைன்னா நம்ம வெளிப்படுத்தாத அழுகை, கோபம் இதெல்லாமே அந்த நாடிகளில் தேங்கி இருக்கும். அப்போது அது ஒரு இறுக்கத்தை உருவாக்கும். அப்போது அந்த தார தப்பட்டை பறை போன்றவை வந்து இசைக்கப்படும்போது அந்த இசை, அதாவது நம்முடைய காதுகள் வந்து இசையை கேட்கும் திறன் கொண்டவை. அந்த இசைக்கு ஒரு அதிர்வு இருக்கு இல்லையா, அந்த அதிர்வை நம்முடைய உடல் உணரும். அந்த உடலில் இருக்கும் வெற்றிடங்கள் வந்து உணரக்கூடும். அப்போது அந்த என்ன ஆகுதுன்னா, அந்த தாரையோ தப்பட்டையோ வாசிக்கும்போது அதில் இருக்கும் அந்த 20 ஹெர்ட்ஸுக்கு கீழான அந்த ஒலி அலைகள், அதாவது நம்ம காதால் கேட்க முடியாத ஆனால் உடலால் கேட்கக்கூடிய அந்த அதிர்வு அலைகள் வந்து நம்ம உடலை நேரடியாக தாக்கி அந்த எனர்ஜியை செயல்பட தூண்டுகின்றன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல மனிதன் சாதாரணமாக இருப்பான். அவனே குடிச்சிட்டான்னா தன்னை மறந்து பாடுவான், ஆடுவான். என்ன நடக்குது? ஏன்னா குடிக்கும்போது அவனுடைய மூளை அவன் மீதான கட்டுப்பாட்டை இழக்குது. அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் வந்து அந்த எனர்ஜி உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த மூளைக்கு ஒரு தன்னுணர்வு இருக்குது, தான் செய்யக்கூடாது இது அப்படின்ட்டு. இப்போ குடித்த உடனே என்ன ஆகுது, அந்த தன்னுணர்வு குறையுது, தன் மீதான கட்டுப்பாடு குறையுது. அப்போது அதே முன்னாடியே கேட்டுட்டு இருந்த இசை வந்து இப்போது அவர் உடலில் புகுந்து அவரை தூண்டுது. அவர் தன்னை அறியாமல் பாடிக்கிட்டு இருப்பார், ஆடிக்கிட்டு இருப்பார். அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா படித்தவர்கள் குடிக்க மாட்டாங்க, போதை இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தன்னிலை இழந்துருவார்களோன்னு ஒரு பயம். அவர்கள் தான் யாருன்னு ஒரு ஆளுமையை உருவாக்கி ஒரு பிம்பத்தை வெளியில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆட மாட்டேன், நான் சீரியஸான மனிதன் அப்படின்ட்டு. அப்போது அவங்க குடிக்காமல் இருந்தால் தான், போதை எதையும் மேற்கொள்ளாமல் இருந்தால் தான் அந்த பாவனையை மேற்கொள்ள முடியும். இப்போ அது குடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு தெரியாது. இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எளிய மனிதர்கள், ஏழை மக்கள் வந்து குடிச்சிக்கிட்டு ஆடுறது பாடுறதெல்லாம் செய்வாங்க. அவங்களோட இசை வந்து துடிப்பு மிக்கதாக இருக்கும். ஏன்னா அவங்க உடலில் இருந்து அவங்க எனர்ஜியை வெளியேற்றணும். அவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் படிச்சிருக்க மாட்டாங்க, உடல் உழைப்பு செய்பவர்களாக இருப்பார்கள். அப்போ என்ன ஆயிருக்கும், அவங்களாலையும் அழுக முடியாது, சிரிக்க முடியாது, எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்த முடியாத எனர்ஜியெல்லாம் அந்த உடலில் தேங்கி இருக்கும். அதை இப்படி வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பொதுவாக தியானம், தவம்ங்கிறது நம்ம எண்ணங்களை கவனிப்பதுன்னு நினைக்கிறோம். நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருக்கலாம். ஆனால் உணர்ச்சிகளை என்ன செய்கிறது? அதை பல பெரும்பாலான மதங்கள் வந்து அதை கருத்தில் கொள்வதே கிடையாது. ஏன்னா அதை பற்றின புரிதல் இவ்வளோ ஆழமாக இல்லை. இப்போ தான் அந்த எனர்ஜி குறித்த புரிதல் கூடிக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போது நம்ம புரிதலை நம்ம இன்னும் ஆழப்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது அதை தான், நமக்குள்ள உடலில் இருக்கும் தேங்கி கிடக்கும் எனர்ஜியை வெளியேற்ற கற்றுக்கொள்ளணும். இப்போ அதை வந்து நீங்கள் ஒரு சினிமா பார்த்து அழலாம், ஒரு நாவல் வாசித்து அழலாம், ஒரு பாட்டு கேட்டு அழலாம். இது எல்லாமே ஒரு விதத்தில் ஆன்மீகமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம உடலில் தேங்கி இருக்க எனர்ஜியை வெளிப்படுத்துது அழுகையாக, இல்லையா? ஸோ அது ரொம்பவும் நல்லது. நம்மளுக்கு அது வந்து மன இறுக்கத்தை குறைக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். நம்ம அழுது முடித்ததுக்கப்புறம் ஒரு நிம்மதியாக, எடை குறைவாக உணர்வோம் இல்லையா? உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனம் குறைந்து, இருள் குறைந்து விசாலமாக உணர்வோம். ஏன்னா அந்த எனர்ஜி வெளியேறி இருக்கு. இப்போ இது நாம் புரிந்து கொள்ளணும், வேறு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த படத்தில் நான் அதை தான் காட்டியிருக்கேன். நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் இறுகி போயிருக்கும், நம்முடைய மனம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ மனதில் வெவ்வேறு எண்ணங்கள், சிந்தைகள், ஆசைகள், விருப்பு வெறுப்புகள் போன்றவை இருக்கும். உடலிலும் நிறைய உணர்ச்சிகள் தேங்கி கிடக்கும். இப்போ உடலில் இருக்கும் சிலவற்றை சில உணர்ச்சிகளை நாம் என்ன பண்ணலாம்னா, இசையாக, ஒரு எழுத்தாக, ஒரு ஓவியமாக நம்மால் வெளிப்படுத்த முடியும். அதே சமயம் பல சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்ச்சிகள் போன்றவை தெளிவில்லாமல் குழம்பி அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் என்ன ஏதுன்னு கேட்டால் நம்மளுக்கே தெளிவாக தெரியாது.
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜி இந்த 3 நிலைகள்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து தேங்கி போயிருக்கும் எனர்ஜி உடலில். இன்னொன்று நாம தெளிவாக வெளிப்படுத்தும் எனர்ஜி. இப்ப நான் பேசுறேன். இப்ப என்னுடைய உடலில் இருக்கும் எனர்ஜிய, என் மனதில் இருக்கும் புரிதலை நான் தெளிவாக முன்வைக்கிறேன். இது இன்னொரு விதம். இது 2மே இல்லாம நமக்குள்ளேயே நம்ம குழம்பிக்கிட்டு இருப்போம். தெளிவா இல்லாம, இதுவா? அதுவா? இப்படி செஞ்சிருக்கணுமோ? இப்படி பண்ணியிருக்க கூடாதோ? ஒரு மாரி சலிச்சுக்கிட்டு ஒரு மாரி குழப்ப நிலையில இருப்போம் இல்லையா? அது இன்னொரு நிலை. இப்ப நாம இது 3யுமே கவனிக்கணும். ஏன்னா, மற்றவர்களால் நம்முடைய உடலில் இருக்கும் எனர்ஜிய உணர முடியும். ஒருவர் இறுக்கமா உர்ருன்னு இருந்தா நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அவர்ட்ட போய் பேசுவோமா? அப்போ அவர் உடல்ல அந்த எனர்ஜி இறுகி போயிருக்கு. ஒருவர் நல்லா எழுதுறாரு, வரையறாரு, பாடுறாரு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியுது அவரோட எனர்ஜிய வந்து அவர் எப்படி ட்ரெயின் பண்ணி சேனல் பண்றாருன்னு தெரியுது. ஸோ, அதையும் நம்மால புரிந்து கொள்ள முடியும். அதேபோல ஒருவரிடம் இருக்கும் குழப்பங்கள், தெளிவின்மை, அத நம்மால கவனிக்க முடியாது. ஆனா பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எதையும் தெளிவாக பார்க்க மாட்டாங்க. அத பார்த்தாலே நம்ம கவனிச்சுக்க முடியும். இப்போ இப்ப இப்ப இதுலேருந்து என்ன புரியுதுன்னு கவனிச்சீங்க? என்ன புரியுது கவனிச்சீங்களா? நம்ம ஒருவர கவனிப்பதன் மூலமாக அவர் எப்படி செயல்படுகிறார், அவருடைய உடலின் நிலை, இவற்றைக் கொண்டு அவருக்குள்ள இருக்கும் எனர்ஜிய நம்மால புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். பொறுமையா கவனியுங்க. ஒருவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு, புத்தர் மாரி இருக்காரு அப்படின்னா, இப்போ அவருக்குள்ள ஏகப்பட்ட உணர்ச்சிகள் அவர் தேக்கி வச்சிருக்கக்கூடும். கோபம் இருக்கக்கூடும். என்ன அவர் சொல்லுவார்ன்னு தெரியாது. அது நம்ம பார்த்தாலே தெரியும். இறுக்கமா இருந்தாங்கன்னா, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இல்லையா? அது ஒண்ணு. அப்புறம் இப்ப பேசுவது போல தெளிவாக நம்மை வெளிப்படுத்துவது. 3வது குழம்பி இருக்கிறது. இதில நான் ரொம்ப கவனிக்க சொல்வது என்ன அப்படின்னா, அந்த குழம்பி இருக்கும் எண்ணங்கள். ஏன்னா, அது நம்மள சுற்றி வெவ்வேறு விதங்கள்ல திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து சொன்னா புரியாது. இப்போ திடீர்னு நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. ஒரு சாமான் வாங்கலான்னு தோணுது. ஏன் அது தோணுது? ஏன்னா அந்த கடை அந்த சூழலை ஏற்படுத்தி இருக்கு. அந்த பொருள குறித்த நினைவு உங்க மனதில ஏற்கனவே இருந்திருக்கலாம். அந்த பொருள பார்த்த உடனே உங்க ஆர்வத்த தூண்டுவதாக இருந்திருக்கலாம். இல்லையா? அப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்குள்ள அதாவது நம்ம அந்த பொருள வாங்கணும்னு திட்டமிட்டு அந்த கடைக்கு போகல. அப்படியே சும்மா சுத்திக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த கடைக்கு போறோம். ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஒ இல்லையா? அப்ப என்ன ஆயிருக்குன்னா, நம்ம உள்ள அந்த தெளிவில்லாத அங்க திரிந்து கொண்டிருக்கும் அந்த எண்ணங்கள், அந்த எனர்ஜி, அதுல ஏதோ ஒண்ணு வந்து அந்த பொருள் கேட்ச் பண்ணியிருக்கு. அது 2ம் இணைந்திருக்கு. அதனால அத வாங்குறோம். இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் இன்னைக்கு வாழ்க்கைய அந்த மாரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வெளியில வந்து ஒரு மாலுக்கு போனோம்னா, ஒரு திட்டமே இல்லாம அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதையெல்லாமோ வாங்குறோம், செலவு பண்ணிட்டு வர்றோம். அதே போல தான் இணையத்திலயும் அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது 2மே நம்மளுக்கு ஓரளவு ஆறுதல தரும். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த தெளிவில்லாத அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு எப்பவுமே குழப்பத்த தரும். நம்ம உடல்ல இருக்கிறது இறுக்கமா இருக்கு, மேனேஜ் பண்ணிற முடியும். நம்மால தெளிவாக சிந்திக்க முடியும், பேச முடியும். அதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த தெளிவற்ற எனர்ஜிகள என்ன பண்றதுங்கிறது தான் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இந்த நடவடிக்கைகளை நாம கவனிக்கணும். இப்ப இந்த செயல்களெல்லாம் ஈடுபடும்போது ஏதாவது ஷாப்பிங் பண்றோம், புஸ்தகம் வாங்குறோம், சும்மா அப்படியே பார்க்ல ஒரு நடைப்பயணம் போறோம். இதெல்லாம் எந்த பர்ப்பஸும் இல்லாம நம்ம செய்வது. ஆனா, அவ வந்து ஒரு விதத்தில் நம்முடைய எனர்ஜியை ஒரு தெளிவுபடுத்திக் கொள்ள உதவும். அட்லீஸ்ட் அந்த தற்காலிகமா அந்த நடைப்பயணம் போகும்போதோ, பொருட்களை வாங்கும்போதோ, அந்த மால்ல இருக்கும்போதோ, அந்த எனர்ஜி அந்த சிதறிக் கிடக்கும் எனர்ஜிகளுக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. இந்த இந்த வடிவத்த நாமளாக உருவாக்கணும். இப்போ மாலுக்கு போறோம், ஏதோ ஒரு கடையில போய் பூந்து எதையோ வாங்கிட்டு வர்றது, அப்படின்னா நாம நம்ம வாழ்க்கைய வாழல இல்லையா? யாரோ ஒரு கடையில இருக்கிற ஏதோ ஒரு பொருள் நம்மள வாங்க தூண்டுது. அப்போ நம்ம செய்யும் செயல்களில் நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ மாலுக்கு போறோம்னா ஏன் போகிறோம்? அ அ ஒரு பொருள் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா, எதனால பிடிச்சிருக்கு? இத கவனிக்க தொடங்கணும். நம்ம கவனிக்காம அதில ஈடுபட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த எனர்ஜி இன்வால்வ் ஆயிர்றோம். அட்லீஸ்ட் நம்ம ஈடுபடாம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மிடம் இருக்கும் அந்த தெளிவற்ற எனர்ஜி குறித்த புரிதல்கள் கூடும். இப்ப இத கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தெளிவற்ற அந்த எனர்ஜிய நம்ம புரிந்து கொள்ளும் தோறும், நம்முடைய உடலில் இருக்கும் இறுக்கங்கள் குறையும். உடலில் இருக்கும்
அதிகப்படியான அந்த உயிராற்றல் எனர்ஜி மேலும் மேலும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி மெல்ல 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலில் தேங்கி இருக்கிற எல்லா இறுக்கங்களையும் எனர்ஜியையும் நம்ம நீக்கணும். அப்போ தான் நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா உடம்புல ஏதாவது எனர்ஜி தேங்கி இருந்ததுன்னா வெளியில் இருக்கிற ஏதோ ஒன்று அதை பிடிச்சி இழுக்கக்கூடும். நம் உடலில் இருக்கும் அந்த வெற்றிடங்களில், அந்த நாடிகளில் எந்த எனர்ஜியும் தேங்கி இருக்கக்கூடாது. நாடிகள் சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் யோக மரபு, சித்த மரபு போன்றவற்றிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏயமம் நியமம்னெல்லாம் சொல்லுவாங்க. உடலை தூய்மை செய்வது, மனதை தூய்மை செய்வது, மூச்சு பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இப்படி பல விதங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த எனர்ஜியை வெளியேற்றுவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கு வழிகாட்டுகிறார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு அவை உதவும் வழிகாட்டும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி முறை ஆயிடுச்சு. எந்த விதமான பயிற்சியும் என்னுடைய புரிதலின்படி ஆன்மீகத்துக்கு எதிரானது. இப்போ இராணுவத்தில் சேர்றோம், இராணுவத்தில் பயிற்சி செஞ்சோம்னா அவனை கவனிச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ இறுக்கமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரே மாதிரி மார்ச் ஃபாஸ்ட்லாம் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடல் அப்படியே இறுக்கிட்டே வர்றாங்க. அப்போ அவளுக்கு சுற்றி இருக்கும் அந்த எனர்ஜியும் அவ்வளோ இறுக்கமாக இருக்கும். அந்த இறுக்கமான எனர்ஜி எவ்வளோ வலி தரும் இல்லையா? அவங்க கூட இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு இராணுவ வீரர்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? இப்போ அதை போல தான் நம்ம வந்து உடலை தூய்மை செய்வதற்காக ஏதாவது யோகாவோ ஒரு உணவு கட்டுப்பாடோ இதெல்லாம் செய்ய தொடங்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம உடலை நாம் கட்டுப்படுத்த தொடங்குகிறோம். அப்போ அந்த கட்டுப்பாடு எங்கிருந்து வருது? நம்ம மூளை சொல்லி மனசு மூலமாக அதை கட்டுப்படுத்துகிறோமா, இல்லை உடம்பு தானாக அதை மேற்கொள்ளுதா? இப்போது ஒருவருக்கு அடிபட்டிருக்கு காலில், அப்புறம் சரியானதுக்கப்புறம் அவர் நடக்கணும். அப்போ நடக்கும்போது பிசியோதெரப்பி கொடுப்பாங்க இல்லையா? அப்போ சொல்லுவாங்க, காலை தூக்கி முன்னாடி வைங்க, இடது காலை நல்லா ஊனுங்க, இப்போ வலது காலை தூக்குங்க. இதெல்லாம் நம்ம இயல்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு வயசு குழந்தைக்கு அதெல்லாம் யாரும் சொல்லித்தரது கிடையாது. காலை ஊனு, அழுத்தம் கொடுத்து இந்த காலை தூக்கி வை. அந்த குழந்தைக்கு அதோட உடலுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதான் அந்த உடலுக்கு என்ன தேவையோ அதுக்கு தெரியும். அதுக்கு என்ன உணவு வேணும், எவ்வளவு தூக்கம் வேணும், எவ்வளவு தண்ணி வேணும், எல்லாமே தெரியும். உடல் தன்னளவில் தேவையில்லாத எனர்ஜிகள்லாம் வெளியேற்ற தான் முயற்சிக்கும். ஆனால் நாம் உடலை மையமாக வைத்து வாழ்வது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாக மனசை மையமாக வச்சு தான் வச்சுருக்கு இல்லையா? நம்ம தூங்குறது, எத்தனை மணிக்கு தூங்குகிறோம், எப்படி தூங்குகிறோம், எல்லாமே நம்முடைய மனதை பொறுத்து தான். வெள்ளிக்கிழமை நைட்டுனா ரொம்ப லேட்டாக தூங்குவோம், கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்றதும் மனதின் அடிப்படையில், ருசியின் அடிப்படையில் தான் இருக்குது. நம்ம உடலை கவனிப்பதே கிடையாது. அப்போ உடல் தன்னை குணப்படுத்தி கொள்வதற்கு, தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பே நாம் தருவது கிடையாது. ஏன்னா உடலில் போட்டு திணிச்சிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே வந்து பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு இராணுவ வீரர் பயிற்சி செய்வது போல தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், வேலையில் இன்னின்ன செயல்கள்லாம் செய்யணும், திருப்பியும் வீட்டுக்கு வரணும், இதெல்லாம் செய்யணும், தூங்க போகணும். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு கட்டுப்பாடு தான் இல்லையா? மணி 1 ஆச்சுன்னா சாப்பிடணும்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. 9 மணி ஆச்சுன்னா படுக்க போகிறவங்க இருக்காங்க. அந்த நேரத்துக்கு அதை செஞ்சாகணும் அவங்க. இதை நம்ம கவனிக்கணும். முதல்ல வந்து அதை மனதை கொண்டு நம்ம செஞ்சுருக்கலாம், அப்புறம் உடம்பு அதுக்கு பழக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு இறுக்கத்தை உருவாக்கும். ஏன்னா மனம் மூலமாக உருவாக்கின பயிற்சி உடம்பை இயல்பாக இருக்காது. இப்போ ஒரு விளையாட்டு வீரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல திறமைசாலியாக இருப்பார். ஒரு டென்னிஸ் வீரர் ஃபெடரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஒரு திறமைசாலி அவர். எவ்வளோ காலம் ஒரு பயிற்சி செஞ்சுருப்பார், யோசிச்சு பாருங்கள். அதே சமயம் ஒரு இராணுவ வீரரோட பயிற்சிக்கு ஒரு டென்னிஸ் வீரரோட பயிற்சிக்கு வித்தியாசம் இருக்குது. இராணுவ வீரர்னா அவங்க மார்ச் ஃபாஸ்ட்னா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இருக்கும், இராணுவ ஒழுங்கோடு இருக்கும். டென்னிஸ் வீரருக்கு அப்படி கிடையாது. அவங்க உடலை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கணும். உடலை எப்படி வேணாலும் வளைக்கணும், தேவையான போது தேவையான விதத்தில் அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். அப்போது அவங்களுக்கு வேறு விதமான பயிற்சி தேவை. ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு வீரரோட பயிற்சியை வந்து ஒரு நடனத்தோடு ஒப்பிடலாம். ஆனால் நடனம்ங்கிறது வேறு. இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக மூளையும் பயன்படுத்தணும் இல்லையா? பால் வந்துச்சுன்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அடிக்க முடியாது. கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பாயிண்ட் எடுக்கணும். அப்போ சிந்திக்கணும். அப்போ விளையாட்டு நம்ம பயிற்சி செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் இயல்பாக இருக்காது. இப்போ ஒரு குழந்தையோட உடல் எப்படி இருக்குது, அப்படி இருக்கும்போது தான் நாம் முழுமையான நிம்மதியை உணர முடியும். தாவோத ஜிங்கில் ஒரு வரி இருக்குது,
உங்கள் உடலை மென்மையாக்க முடியுமா? ஒரு குழந்தையின் உடலைப் போல ஆக்க முடியும். நமக்குள்ளே இருக்கிற இறுக்கங்களை எல்லாம் நம்ம வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளோ நாள் ஆகும், எப்படி ஆகும்னா நம்ம சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இதை அடிப்படைகளை நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ எனர்ஜியை குறித்த புரிதல் நம்ம பலருக்கும் கிடையாது. இப்போது நம்ம வாழ்க்கையை நாம் பெரும்பாலும் மனதை மையமாக கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவே ஒரு பிழையானது. அதனால தான் இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல்கள். ஏன்னா மனம் குழப்பமாக இருக்கும்போது மனதை கொண்டு வாழ முடியாது. என்ன செய்கிறேன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் பலர் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் வாழ தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மனம் தெளிவாக இல்லை. நம்மளுக்கு மனதை மையமாக வைத்து தான் வாழ தெரியும். இல்லாட்டி யாராவது சொன்னதை கேட்டு இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். மாறாக நம்ம உடலை மையமாக வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உடலில் இருக்கும் இறுக்கங்களை கவனிக்கணும், வலியை கவனிக்கணும், பசி, தாகம், தூக்கம் இதையெல்லாம் கவனிக்கணும். உடல் தனக்கு என்ன தேவையோ அது தேவையான போது அதை பெற்றுக்கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தணும். அதுவும் எளிது கிடையாது. நம்மிடம் இருக்கும் காமம், கோபம் எல்லாமே பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ அதை எப்படி கையாள்றது? இது எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையை வாழும் கலைன்னு சொல்கிறோம். ஆனால் கலைங்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது 2 விஷயங்கள். ஒன்று பயிற்சி முக்கியம் கலைக்கு. ஒரு ஓவியமாக இருக்கட்டும், ஒரு இசைக்கருவியை வாசிப்பதாக இருக்கட்டும், பயிற்சி வேணும். பயிற்சியை உடலின் மூலமாக தான் மேற்கொள்ள முடியும். அதே சமயம் மனமும் வேணும். மனம் கவனம் தந்தால் தான் உடலால் அந்த செயலை செய்ய முடியும். மனம் அலைவாய்ந்து கொண்டே இருந்தால் அதை செய்ய முடியாது. வாழ்க்கையை சரியாக வாழணும்னா உடல் மனம் இரண்டும் இயைந்து செயல்படணும். மனதுக்கு மட்டும் முக்கியத்துவம் தந்தோம்னா வாழ்க்கையை வீணடிச்சிருவோம். உடலுக்கு மட்டும் முக்கியத்துவம் தந்தாலும் வாழ்க்கையை வீணாக்கிடுவோம். இப்போ கடந்த காலங்களில் நாம் பெரும்பாலும் உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். நம்ம பலருக்கும் கல்வி அறிவு கிடையாது, சிந்திக்கும் திறன் கிடையாது. நம்மளுக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் வாழ்ந்துட்டு வந்தோம். இப்போ உடலுக்கு கூட முக்கியத்துவம் தந்தோன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் வாழ்ந்தோம். இப்போது ஓரளவு அறிவியல் வளர்ச்சியெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம், கல்வி அறிவு கூடினதுக்கப்புறம் அறிவை மையமாக வைத்து வாழத் தொடங்கியிருக்கோம். ஆனால் அதுதான் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கிட்டுருக்கு. ஏன்னா மனம் செயல்படும் வேகத்துக்கு உடலால், மனிதர்களால், சமூகத்தால் மாற முடியாது. அப்போது என்ன பண்ணுதுன்னா, வேகமாக மாறாதவங்களெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி கிடையாது. உலகில் எதுவுமே யாருமே முட்டாள்கள் கிடையாது, யாருமே புத்திசாலிகள் கிடையாது. அதெல்லாம் அந்த தருணத்தில் இப்போ வெளிப்படுது, அவ்வளவுதான். ஸோ இதையெல்லாம் புரிஞ்சிக்கணும். நாம் நம்முடைய கவனத்தை மனதிலிருந்து உடலை நோக்கி செலுத்தணும். அப்போ உடல் எப்படி உணருது, நம்ம என்ன சாப்பிட்றோம், இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை கவனிக்க தொடங்கினாலே மாற்றங்கள் உருவாக தொடங்கும். அந்த உடலை கவனித்தாலே உடலில் இறுக்கங்கள் குறைந்து ஒரு அமைதி உருவாகும். இதெல்லாம் நீங்களே முயற்சி செஞ்சு பார்க்கலாம். வெறும் தியரி மட்டும் கிடையாது. வேறு காணொளிகளில் விரிவாக இதையெல்லாம் பற்றி பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதுதான் அந்த எனர்ஜி உடலை மையமாக வைத்து செயல்படுவது. நம்ம வாழ்க்கையை எண்ணங்கள், சிந்தனைகள் இவற்றை கடந்து எனர்ஜியை முன்வைத்து புரிந்து கொண்டோம் என்றால், வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்க்கை எளிதாக இருக்கும். ஏன்னா எனர்ஜியில் நல்லது கெட்டது சரி தவறு எதுவும் கிடையாது. எனர்ஜியை நம்மளால் சேமித்து வைக்க முடியாது. பணத்தை சேமித்து வைக்கலாம், எனர்ஜியை சேமித்து வைக்க முடியாது. ஸோ எனர்ஜி நிறைய சேர்ந்துச்சுன்னா உடலை சிக்கல்கள் உருவாகும். அப்போ நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை உடலை மையமாக வைத்து எனர்ஜியை மையமாக வச்சு மாற்றிட்டோம்னா வாழ்க்கையில் அதிக துக்கமும் இருக்காது, அதிக மகிழ்ச்சியும் இருக்காது. எல்லாமே சரியாக இருக்கும். நம்மளால் பசிக்கிற நேரத்தில் சாப்பிட முடியும், தூக்கம் வர நேரத்தில் தூங்க முடியும், தாகம் வரும்போது தண்ணி குடிக்க முடியும். அவ்வளோதான் வாழ்க்கை. பசிக்கும்போது சாப்பாடு கிடைக்கலன்னா தான் கஷ்டம். நம்மளுக்கு பாத்ரூம் போகணும்னு நினைக்கும்போது சரியாக போகலைன்னா தான் கஷ்டம். எல்லாம் இயல்பாக எப்படி நிகழுமோ அப்படி நிகழ்ந்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதற்கு தடையாக இருப்பது நம்முடைய புரிதல்கள், நம்முடைய அகங்காரம், நம்முடைய மனம் போன்றவை.
அதையெல்லாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது தனிநபர்கள் மேற்கொள்ள வேண்டிய முடிவு. மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.